உக்ரைனோட ஃபாரின் மினிஸ்டர்னா டிமிட்ரி குலேபா அவர்கள் தாங்க ஹாரி பாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா. அவர் என்ன பண்ணிக்கிறாரு, உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல இருக்கக்கூடிய அந்த பார்க் இருக்கும் இல்லையா, அங்க வந்து அவர் வளர்த்தக்கூடிய 3 நாய்கள், குட்டி குட்டி நாய்கள் போல இருக்குது, அழகா இருக்கும் போல. அதை பிடிச்சிட்டு வந்து வாக்கிங் போயிருக்கிறாரு. அந்த சமயத்துல ஒரு தாக்குதல். அந்த தாக்குதல் வந்து பாத்தீங்கன்னா இந்த பார்க்ல இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நாய் வந்து லபக்குன்னு காலை கடிச்சிட்டு ஓடி இருக்குது. ஏதோ ஒன்று நடந்திருக்குது. அது வந்து நாய் வந்து காலை பார்த்துட்டு போயிடுச்சு. இது போல ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்னப்பா இப்படி சிரிக்கிறதுக்கு அப்படிங்கிறது போல நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, நினைக்கிறது எனக்கு புரியுது. தயவுசெய்து திட்டாதீங்க. ஏன்னா இது மேட்டர் கிடையாது. இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ரூமர்கள் தான் என்னோட சிரிப்புக்கான காரணம். என்னன்னா, இப்போ உக்ரைன்ல வந்து இது போல டிமிட்ரி குலேபா அவர்களா இருக்கட்டும், உக்ரைனோட அதிபரான ஜெலன்ஸ்கி அவர்களா இருக்கட்டும், இது போல பல நாட்டு அந்த உக்ரைனோட பல அதிகாரிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மூஞ்சிகள்லாம் காமிச்சு காமிச்சு ட்ரைனிங் கொடுக்குறாங்களாமா. அங்க இருக்கக்கூடிய உக்ரைன்ல இருக்கக்கூடிய அந்த டாக் வளர்த்துறாங்க இல்லையா, அவங்க ஓனர்ஸ்லாம் காமிச்சு இது போல யாராச்சும் பார்த்தீங்க அப்படின்னா பவக்குன்னு பிடிச்சிருங்க அப்படிங்கிறது போல ட்ரைனிங் கொடுக்குறாங்களா. காரணம் என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய ஆண்கள்லாம் கடத்திட்டு போயிடுறாங்க இல்லையா, அந்த கோவத்தை இப்படி நாய்கள் வழியில வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதுக்கு ரிலவெண்டா இன்னொன்னு சேர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. சமீபத்துல உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா நாய்கள் வளர்த்தணும்னா லைசன்ஸ் வேணும், இந்த மேற்குலக நாடுகள் போல நாய் வளர்த்துறவங்களா லைசன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க இல்லையா. இப்போ அதெல்லாம் வச்சு சிங்க் பண்ணி பார்க்கும்போது இதெல்லாம் திட்டம் போட்டுக்கிறது முதலையே தெரிஞ்சிருக்கும் போல இருக்குது உக்ரைனுக்கு. அதனால தான் இது போல திட்டம்லாம் போட்டிருக்காங்க போல இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பேச்சுக்கள், ரூமர்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இது மட்டும் உண்மையா இருக்கும் பட்சத்துல கொஞ்சம் உக்ரைனோட தலைவர்கள்லாம் கொஞ்சம் சூதானமா தான் இருந்துக்கணும். இல்லைன்னா டிமிட்ரி குலேபா அவர்களுக்கு என்ன நடந்துச்சோ அப்படித்தான் நடந்துரும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. என்னன்னா, குட்டி நாயெல்லாம் கிடையாதுங்க, மிக பெரிய நாய் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அந்த நாயோட ஓனர் யாரு அப்படிங்கிறத தேடிட்டு இருக்காங்க நம்ம தீவிரமா. ஏன்னா அவர் தான் ரெஸ்பான்சிபிள். பார்க்குக்குள்ள நாயை கூட்டு வந்து விட்டு போயிட்டார் போல இருக்குது. அது வந்து கடிச்சு வச்சிச்சு பாவம். அவ்வளவுதான். இதுக்கு மேல நம்ம என்ன சொல்றது. சரி, நம்ம அப்படியே அடுத்த செய்திக்கு போயிடுவோம். அப்புறம் மறக்காம இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் சொல்லுங்க. நான் போலி செய்திகள், ரூமர் செய்திகள்லாம் வந்திருக்குல்ல, இதெல்லாம் கேட்கறதுக்கு எப்படி இருக்கு, இல்ல இருக்குமா, இப்படியுமா நடக்கும் ஊர்ல அப்படிங்கிறது போல இருக்கும் இல்லையா. யோசிச்சு உங்களோட கருத்துக்களை மறக்காம சொல்லுங்க. அடுத்தது நம்ம நார்த் கொரியா தான். நார்த் கொரியா என்னப்பா திரும்ப மிசைல் சோதனையான்னு கேட்டீங்கன்னா, அதுவும் செஞ்சுக்கிறாங்க. கூட இன்னொன்னு செஞ்சுக்கிறாங்க. என்னன்னா, நார்த் கொரியால புதுசு புதுசா ஜோன்கள் மாதிரி உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறது போல செய்திகள்லாம் அடிபட ஆரம்பிக்குது. அப்புறம் நம்ம சேட்டலைட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மொய்ய ஆரம்பிக்கும் இல்லையா, மொய்ய ஆரம்பிச்சுக்குது. வந்து பார்த்தோம்னா என்ன அது இது, ம் அப்படின்னு நல்லா பார்த்துக்கிறாங்க. பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்குது, நல்லா பெரிய பெரிய பில்டிங்கு, நல்லா ரெஸ்டாரண்ட்டு, ஹோட்டல்ஸ், இது போல ஏதோ பில்டிங் செட்டப் மாதிரி இருக்குது. எதுக்கு செய்யுது இந்த பீஸு அப்படிங்கிறதோட ஆராய்ச்சி பண்ணிப்பாங்க போல இருக்குது. இப்பதான் தெரிய வருது, இந்த ரஷ்யாவோட இந்த டூரிஸ்ட்லாம் அட்டாக் பண்றதுக்காக செப்பரேட்டா டூரிஸ்ட் ஜோன் அப்படின்னே வந்து நார்த் கொரியால சில பகுதிகள் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் செஞ்சோம்னா நார்த் கொரியா மேல போட்டிருக்கிற சாங்ஷனே கட் ஆயிருமே, போட்டுக்கிறதுக்கு ரூபே இல்லாம போயிருமே அப்படிங்கிறது போல அவங்களாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு பதிலடி நடவடிக்கை என்ன எடுக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா நார்த் கொரியா மேல சாங்ஷன் தான் போட முடியும். இவங்க என்ன யமன் ஹவுதின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா, உள்ள வந்தாங்கன்னா அணுகுண்டை தான் தூக்கி வீசுவாங்க. அதனால அந்த அளவுக்கு பெரிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய நாடு தான், அப்படிலாம் எதுவும் செஞ்சிட முடியாது. வேற வழி இல்லை. இப்போதைக்கு ரஷ்யா மேல சாங்ஷன் போட்டுக்கிறாங்க. ரஷ்யா இவங்க மேலேயும் சாங்ஷன் போட்டுக்கிறனால நம்ம சாங்ஷன் நாடுகள்லாம் ஒன்னா சேர்ந்துக்கலாம் அப்படின்னு இவங்க 2 பேரும் ரொம்ப பின்னி பிணைஞ்சு இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால இவங்களோட முதல்ல பிரின்சிப்பை எப்படியா பிரேக் பண்ணுமே அப்படின்னு சில நாடுகள்லாம் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. சரி, ஓகே. அப்புறம் இந்த மிசைல் பத்தி ஏதோ லான்ச் பண்ணிக்கிறாங்களா நார்த் கொரியா, அந்த இதுக்கு வந்துடலாம். இந்த தடவை நார்த் கொரியா வந்து பாத்தீங்கன்னா லேசர்டு கைடட் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து உருவாக்கி இருக்காங்க. மிசைல்ல ப்ரொஜெக்டர்ஸ். இதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த எம்எல்ஆர்எஸ் வந்து ராக்கெட் தாக்குதல் பண்றாங்க ரஷ்யா அப்படிங்கிறதுக்குள்ள பார்த்துருப்போம் இல்லையா, அதே போலதான் இதுவும். இப்ப நார்த் கொரியால இருந்து இந்த ராக்கெட் ப்ரொஜெக்டர்ஸ் வந்து ஏவி விடுறாங்க அப்படின்னா இதை கைடு பண்ண முடியும். அதாவது இந்த பக்கத்துல போகணும், இந்த இடத்துல போய் விழுகணும் அப்படின்னு சொல்லி லான்ச் பண்ணதுக்கு அப்புறமும் அதுக்கு வந்து நம்மளால இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும். இதுக்கான கண்ட்ரோல் சென்டர்ஸா இருக்கட்டும், அது போல ப்ரொஜெக்டர்ஸா இருக்கட்டும், எம்எல்ஆர்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான வடிவம் அமைச்சு ரெடி பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இது சக்சஸ் அப்படிங்கிறத நார்த் கொரியா தரப்புல சொல்லிக்கிறாங்க. கண்டிப்பா இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐயோ இதை ரஷ்யா கொடுத்துருமா நார்த் கொரியா அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ரெண்டாவது, சவுத் கொரியாக்கு இன்னிலிருந்து தூக்கம் இருக்காது அப்படிங்கிறது கேரண்டீட், எழுதி கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. சரி, இவங்க தான் இதை செஞ்சுக்கிறாங்க, நான் சவுத் கொரியா எதுவும் செய்யலையான்னு கேட்டா சவுத் கொரியாவும் செஞ்சுக்கிறாங்க. என்னன்னா 155 ஆர்ட்லரி ஷெல்களோட ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்திக்கிறாங்க. ஏன்னா ரெடி ஆகிட்டு இருக்கிறாப்புல, அப்புறம் வந்தாருன்னா அதிகமான தேவைப்படும் இல்லையா. ஏன்னா ஒருத்தங்க கேள்வி கேட்டாங்க பாருங்க, அதிகமான ஷெல்கள் எங்களுக்கு வேணும் அப்படின்னு உக்ரைன் தரப்புல கேட்டதுக்கு
ஏன்பா 2014 உக்ரைனை வந்து அந்த கிரீமியை அனெக்ஸ் பண்ணிட்டாங்களா ரஷ்யா, அப்ப இருந்து செஞ்சு வச்சிருந்தா மழை போல செஞ்சு வச்சிருக்கலாம்ல அப்படின்னு உக்ரைன் பார்த்து கேள்வி கேட்டதுனால சுருக்குன்னு இருந்திருக்கும் போல இருக்கு சவுத் கொரியாவுக்கு. அதனால ப்ரிகாஷனரியா இப்ப இருந்து டெவலப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த 155 ஆர்ட்லரி வந்து இவங்க டெவலப் பண்றாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டினா 60 கிலோமீட்டர் ரேஞ்ச் அப்படிங்கிறாங்க. அதாவது இது ஒரு மிகப்பெரிய ரேஞ்சு தான். அதனால சவுத் கொரியா அவங்களோட டிஃபென்ஸுக்காக இது போல விஷயங்கள் செய்யறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. இதே போல நம்ம இந்தியாவும் இந்த ஆர்ட்லரி ப்ரொடக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா மியூனிஷன்ஸ் இந்தியா லிமிடெடும் ஐஐடி மெட்ராஸ் இருக்கிறாங்க இல்லையா, இவங்க 2 பேரும் இணைஞ்சு 155 ஆர்ட்லரி ஷெல்களை தயாரிக்க போறாங்கன்னா இதோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 38 கிலோமீட்டர் அப்படிங்கிறாங்க. இதுல என்ன இருக்கு புதுசா அப்படின்றது போல கேட்டீங்கன்னா இது ஒரு ஸ்மார்ட் ஆர்ட்லரி அப்படிங்கிறத சொல்றாங்க. ஸ்மார்ட் ஆர்ட்லரினா அதாவது ரவுண்டு வகையில வந்து பாத்தீங்கன்னா 10 மீட்டர்ல வந்து இந்த டீவியேஷன் இருக்கும் போய் விழுந்து வெடிக்கிறதுல, இதனால அக்யூரசி ரொம்ப அதிகமா இருக்கும். இதுதான் முதல் முறையா தயாரிக்க போறாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. அந்த விஞ்ஞானிகளுக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ரொம்ப பெரிய சல்யூட். இது போல தொடர்ந்து நம்ம நாடும் இது போல செஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா வேற ஒரு நாட்டுக்கிட்ட உதவின்னு போய் கேட்டோம்னா ஏன்பா இந்தியா உனக்கு தெரியாதா, காலங்காலமா இருக்குது சீனா எதிர்த்து வந்து அந்த பார்டர் பகுதியிலும் சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறான், உனக்கு தெரியாதாப்பா, செஞ்சு வச்சிருக்கணும்ல அப்படின்றதுல கேட்டக்கூடாது இல்லையா. அதனால நம்மளும் இது போல அதிகமா செஞ்சு வச்சுக்கணும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்தே இல்லை. ஏன்னா இப்ப வரக்கூடிய தகவல் இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் கொடுக்கக்கூடிய தகவலை வச்சு பார்க்கும்போது சீனா ஏதோ கட்டம் கட்டுது, கூடிய சீக்கிரத்துல இன்னொரு 5 வருஷத்துக்குள்ள மேல அந்த ஹில் பகுதியில தாக்குதல் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது போல போலியான தகவல் எல்லாம் வந்துட்டு இருக்கு. பார்த்து சூதானமா இருந்துக்கிறது நம்மளோட ஒரு விஷயம் தானே. ஒரு வேலை தாக்குதல் பண்ணும் அப்படிங்கிறது நீடு இல்லை. ஏன் அப்படின்னா இப்ப சீனா இருக்கிறாங்க இல்லையா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஸ்கை டைவிங் பண்றதுக்கான இந்த இது ட்ரில் எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒன்றும் புதுசு இல்லை, எப்பவும் செய்யக்கூடிய ஒண்ணுதான். ஏதோ ஒரு பக்கம் யாராவது ஒருத்தவங்க போய் விளையாட்டு காட்டுங்கப்பா அப்படிங்கிறது போல சீனா பக்கத்துல செஞ்சுட்டே இருப்பாங்க. ஆனா இதுல என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா ஹை ஆல்டிடியூட்ல இருந்து ஸ்கை டைவிங் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய சீன வீரர்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் தேவைப்படும். அந்த ஆக்சிஜனுக்காக மாஸ்க் போட்டுட்டு அந்த அவங்க கிட்ட இருக்கும் போல இருக்கு, இந்த சோல்ஜர் வந்து ஜம்ப் பண்ணும் போதே தனியா இருக்கும் போல இருக்கு. அந்த ஆக்சிஜன் லெவல் என்ன என்ன ஆல்டிடியூட்ல இருக்காங்க அப்படிங்கிறது போல ரஷ்யால வந்து பாத்தீங்கன்னா கையில வந்து டிஜிட்டல் ஒரு டிவைஸ் இருக்கும். அதில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்லரி தாக்குதல் பண்ணுமா, என்ன தாக்குதல் பண்ணும், அது போல ட்ரோன்கள்ல தாக்குதல் பண்றதுக்காக ஒரு டிவைஸ் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அதே போல ஒரு டிவைஸ் வந்து பாத்தீங்கன்னா கையில மாட்டிக்கிறாங்க. அந்த டிவைஸ்ல ஆக்சிஜனோட இதெல்லாம் தெரியுது, அந்த நபரோட ஆக்சிஜன் எவ்வளோ, கரண்டான ஆக்சிஜன் எவ்வளோ அப்படிங்கலாம் தெரியுது. ஒரு வேலை இது நம்மளுக்கு எதுத்தோ அப்படின்ற கேள்வி வருது. ஏன்னா இது ஹை ஆல்டிடியூட் எதுக்கு, தைவான்ல மழையா இருக்குது. ஏன்னா ஹை ஆல்டிடியூட்ன்றது நம்ம பக்கம் தான் இருக்குது, நம்ம பக்கம் தாக்கிறதுக்கு ஏதாவது திட்டங்கிட்ட வச்சுக்கிது வச்சிங்கன்னா ஒட்ட நறுக்கணுமே அப்படிங்கிறது போல இருக்கு. நம்ம வீரர்களும் ஏதாவது இதுக்கு ஏற்ற மாதிரி செஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல. அடுத்தது இந்த சென்ட்ரல் ஏஷியன் நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு நாடு தான் இந்த கிர்கிஸ்தான். இந்த கிர்கிஸ்தான்ல வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார்ல ஆண்டனி பிளிங்கன் அவர் வந்து சமீபத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தாரு. என்னன்னா இந்த கிர்கிஸ்தான்ல என்ஜிஓஸ்லாம் இருக்குல்லங்க, அந்த என்ஜிஓஸ்க்கு எப்படி பணம் வருது அதெல்லாம் வந்து அமெரிக்கா வந்து ஆடிட் பண்ணணுங்க அப்படிங்கிறது போல ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லிக்கிறாரு. என்னமோ அவங்க வீட்டு காசு இவங்களுக்கு கொடுத்து வச்ச மாதிரியும் இது ஏதோ அவங்களோட கம்பெனி மாதிரியும் அவர் சொல்லிக்கிறாரு. சரி ஓகே, அமெரிக்காவும் சொல்லிட்டாங்க. அதுக்கு இப்போ கிர்கிஸ்தானோட பிரசிடென்ட் இருப்பார்ல ஜாப்ரவ் அவர்களா, அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. என்னன்னா இங்க பாருங்க, இது ஒன்றும் உங்க கம்பெனி கிடையாது, புரியுதுங்களா, இது எங்க நாட்டோட உள் விவகாரம், நாங்க பாத்துக்குவோம், இதுக்குள்ளலாம் தலையிடாதீங்க அப்படின்னு கொஞ்சம் டீசென்சியா பேசுற மாதிரி தெரியுது. இதுக்கு மேல ஏதாவது சொன்னாங்க அப்படின்னா ரியாக்ஷன் வேற மாதிரி இவங்ககிட்ட இருந்து வரும் அப்படிங்கிற மாற்றுக்கருத்து இல்ல. அதாவது ஒரு நாடு அவங்க என்னமோ பண்ணிட்டு போறாங்க, அந்த நாடு என்ன செய்யணும்னு ஏன் அமெரிக்கா ஆடிட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியல. சரி ஓகே, அது அமெரிக்காவுக்கு தான் வெளிச்சம். இது போல ஒரு செய்தியும் இங்க நடந்திருக்கு அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கோம். அடுத்தது மிக முக்கியமான விஷயம், ஈரான் ஒரு சம்பவம் செஞ்சுக்கிறாங்க. என்னப்பா இங்க தாக்குதல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க, புதுசா ஒரு ட்ரோனை வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறாங்க. இந்த ட்ரோன் பார்க்கறதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே அப்படிங்கிறது போல இருக்குல்ல, லான்சர் ட்ரோன் தான் இது. பார்க்கறதுக்கு லான்சர் ட்ரோன்களாட்டியே இருக்கு. இந்த லான்சர் ட்ரோன் ஒரு காமிகாசி ட்ரோன் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. இது சேம் ஃபீச்சர் இப்போ ரஷ்யாவோட லான்சர் ட்ரோன் எப்படி இருக்குதோ அதே போலதான் இது வேலை செய்யும் அப்படிங்கிறதுல சொல்றாங்க. சேம் அந்த லான்சர் ட்ரோன்கள கிட்ட இருக்கக்கூடிய எல்லா பெனிஃபிட்ஸும் இதுலயும் இருக்கு. அதாவது இதுவே சுயமா ஒரு டார்கெட் ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு குறி வச்சு துல்லியமா தாக்கி அளிக்கும் அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இது ஸ்வான் ட்ரோனாவும் பயன்படுத்தும். அதாவது ஒரு ட்ரோன் மட்டும் தனியாக லான்ச் பண்ணி விடலாம், அப்படின்னா ஒரு கூட்டமோ ஒரு 5 ட்ரோன் 10 ட்ரோன் சேர்த்து லான்ச் பண்ணி விட்டோம்னா நான் அதை அடிக்கிறேன்டா நீ இதை அடி அப்படின்னு அதுக்குள்ள பேசி அதை லான்ச் பண்ணிக்கும். இது வரைக்கும் இந்த ட்ரோனை பத்தின சில தகவல்கள் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம
இந்த பதிவு பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்துட்டு கொண்ட நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிற அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.